கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இது குறித்த சந்தேகம் எனக்கு உண்டு. சில சோதனைகளை கடந்தபோது கடவுள் இல்லை என்ற முடிவுக்கு வந்தேன். இல்லாத அந்த ஒன்று இருக்கிறது என்பதை நிரூபித்தது. அதுவும் ஒன்றாக, அதுவும் கண்முன்னே உயிராக. எப்படி? அருவமாகவா, உருவமாகவா? அதனுடன் பேசவும் செய்தேன். அந்த அனுபவத்தின் விளக்கம்தான் கண்டேன் கடவுளை. ஒரு நிமிட தொடர் நாளையிலிருந்து. கடவுள் இருக்கா இல்லையா என்ற சந்தேகமும் கோபமும் எனக்கும் அவ்வப்போது வரும். அப்படியே கடவுள் இருக்கிறார் என்றால் எப்படி இருப்பார்? ஆணாகவா, பெண்ணாகவா, அல்லது ஆங்காங்கே இருக்கின்ற சிலைகள் போலவா, அல்லது அருவமாகவா, உருவமாகவா, இயற்கையாகவா, ஜோதியாகவா? இப்படி பல கேள்விகளும் சந்தேகங்களும் அவ்வப்போது என் மனதில் தலை தூக்கின. ஆனால் அது இறை தேடலின் துவக்கமா அல்லது நம்பிக்கை இல்லாத நிலையின் துவக்கமா? அது தெரியாத நிலையில்தான் இருந்தேன். அறிவியலாலும் காண முடியாத அந்த கடவுள் எப்படித்தான் காண்பது? இறையருளால் இறை தரிசனம் கிடைக்கும் என்பார்களே, அதே போன்றுதான் கிடைக்குமா? இது சாத்தியமா? கடவுளே இல்லை என உறுதியாக இருப்பவர்களுக்கும் வாழ்க்கை நன்றாகத்தானே இருக்கிறது. அவர்களுக்கு பக்தியுடன் பூஜை செய்யும் நேரம் மிச்சம்தானே. அதை வேறு நற்பணிகளுக்கு செலவிட முடிகிறதே. செய்யும் தொழிலே தெய்வம் என்பது போல் செய்யும் நற்பணிகள் தெய்வத்திற்கு செய்யும் பூஜை அல்லது பக்தி என கொள்ளலாமே. இப்படியும் மனதில் எண்ண அலைகள் அவ்வப்போது ஓடிக்கொண்டிருந்தன. இதற்கெல்லாம் முழுவிடை கிடைக்குமா என்று மனமும் சஞ்சலத்தில் விழுந்துதான் இருந்தது. ஆனால் இப்போது வாழ்க்கையினும் பெருங்கடலில் மூழ்கி முதுமையில் இதுவரை நடந்த அனுபவங்களை எண்ணி பார்க்கிறேன். இத்தனை காலங்கள் இவ்வுடல் தன்னிச்சையாக பம்பரமாக இயங்கி உள்ளதே. சுற்றிவிட்ட சாட்டை எது? இன்னும் சுழன்று கொண்டிருக்கிறது. சுழலவிட்டது யார்? எனது பெயருடன் கூடிய அடையாளம் தாங்கிய இவ்வுடலுக்கும் இவ்வுயிருக்கும் கிடைத்த முழு பலன் என்ன? பெரும் செல்வம், பதவி சுகம் கிட்டியதா? பெரும் சாதனை புரிந்தேனா? அல்லது கடவுளின் அருளுக்கு பாத்திரமானேனா? வாழ்க்கை வீணானதா? கேள்விகள் எனக்குள் எழுந்தன. எனது வாழ்க்கையில் விதிக்கப்பட்ட நடந்த சில நிகழ்வுகளை எண்ணி பார்த்தேன். மிஞ்சியது அனுபவத்தில் கண்ட கடவுளின் அற்புதங்கள் மட்டுமே. இவ்வுடல் மறைவதற்கு முன் கடவுளின் உருவம் மற்றும் அதன் அற்புதங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆவல். நிரூபிக்க முடியாத அனுபவங்களைத்தான் தற்போது கண்டேன் கடவுளை எனும் சிறிய முதல் ஒளி புத்தகமாக தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எமக்கு கிடைத்த பாக்கியம். இது சுயபுராணம் அல்ல, சுயம்புவாக தோன்றிய கடவுளின் அற்புதங்கள். எனது சிறு வயதில் பிற நண்பர்களை கண்டுபிடிக்கும் விளையாட்டு விளையாடுவேன். அதாவது அது கண்ணாமூச்சி விளையாட்டு. 1960 முதல் 63 வரை சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் சுற்றுப்பிரகாரத்தில் மணல் பரப்பில் மாலை வேளையில் 5 மணி முதல் 6:30 மணி வரை விளையாடுவது உண்டு. அதுவும் அண்ணாமலையார் சன்னதியில் பின்புறம், பிள்ளையார் சன்னதியின் பின்புறம், ஜெகதீஸ்வரர் சன்னதியின் பின்புறம், நவகிரகம் சன்னதி, புன்னை மரம் பின்புறம். எனது இரு கண்களை மூடிக்கொண்டு பிற இடங்களில் ஒளிந்து கொண்டிருக்கும் நண்பர்களை கண்டுபிடிப்பது அந்த பருவத்தில் வாடிக்கையாகத்தான் இருந்தது. விளையாட்டோடு விளையாட்டாக 3 சன்னதிகளையும், கபாலி கற்பகாம்பாள் சன்னதிகளையும் என்னை அறியாமலேயே ஓடி வளம் இடம் வந்தது. இன்றும் நினைத்தாலும் அது பசுமை. பிரசாதத்திற்காகவே ஆங்காங்கே நண்பர்கள் வீட்டில் நடைபெறும் ஐயப்பன் பூஜைகளிலும் கலந்து